வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் இசையும் மருந்தும் அப்படின்னு பார்த்தோம். மருந்துன்னு சொல்லும்பொழுது இது காது வழியாக பரவக்கூடியது, ஒலி வடிவமாக அந்த ஸ்வரங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஒலியும் இசையும் ஒன்றுக்கொன்று ஈயும் பொழுது இது மனதிற்கு தொடர்புடையது அப்படின்னு கூட பார்த்தோம். அப்போ ஒலி என்ன சொன்னால் யூ கேனாட் ரீப்ரொடியூஸ் இட் இன் த சேம் வேவ் லெங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் அது முடியும், டெக்னிக்கலாக லேபில் ஒரு சோதனை சாலையில் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இசை என்று சொல்லும்பொழுது அதே ஃப்ரீக்குவன்சியில் பாடினாதான், அதே ஃப்ரீக்குவன்சியில் வாசித்தாதான், அதாவது வாத்திய கருவிகள் மூலமாக, இசைக்கருவிகள் மூலமாக வாசித்தாலும் பாடினாலும், இப்போ குரல் வளத்துக்காக அதை வெளிக்காட்டினாலும் அதே ஃப்ரீக்குவன்சியில் எப்பவும் அந்தரகாந்தாரம் அந்த ராகத்துக்கு ஏற்புடைய இடத்துல அதே பிளேஸ்மெண்ட்டை மாறாத வாசித்தாதான் அது இசை அப்படின்னு நம்ம சொன்னோம். irrespective of your physical condition, whether you are in hunger or thirst அப்படின்னு சொன்னால் கூட அது மாதிரி சிறப்பாக அதை பாட வேணும் அப்படின்னு சொன்னோம். அப்போது இந்த ஒலி அதிர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றது தவறாக பாடும்பொழுது. அப்போ அது என்ன செய்யும்? நெகட்டிவ் எனர்ஜியை அங்கே கிரியேட் பண்ணும். ஆனால் இசை என்ன சொல்லும்பொழுது எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கணும். சில பதிவுகளுக்கு முன்னாடி கூட சொன்னோம், நான் ஒரு பாதி தான், ஒரு ராகத்தில் சில பாதியை தான், ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் நல்லபடியாக பாட தெரியும், மேலே இருக்கிற ஆக்டேவில் வரும்பொழுதெல்லாம் எனக்கு சரியாக பாட தெரியாது அப்படின்னு சொன்னால், அப்போ பாதி இசை சரி அப்படின்னு சொல்கிற கருத்தை எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் என்ன செய்யணும்? இசை என்ன சொன்னால் முழுமையாக சிறப்பாக பாட வேண்டும். அப்போ ஒரு ஜாகிரபி பரீட்சையில் அப்படி இல்லை, ஒரு 15 பாடம் இருக்குது ஒரு போர்ஷனில் படிக்கிறதுக்கு, அதில் 8 பாடம் நல்லா படிச்சிருக்கிறோம்னு சொன்னால் அந்த 8 பாடத்துக்கு உண்டான கேள்விகள் வந்ததுன்னா அதற்கு உண்டான சரியான பதில் எழுதும்பொழுது அதற்கு ஏற்ப நம்மளுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். பாக்கி கடைசி 4-5 பாடம் படிக்கவே இல்லைன்னா அதில் ஒரு சில கேள்வி கூட நம்மளுக்கு பதில் தெரியலன்னா சரிதான், அதுக்காக ஒன்றும் என்ன இருக்காது, இந்த 8 பாடத்துக்கு உண்டான மதிப்பெண்கள் கிடைச்சிடும். தர்வே வி கேன் கம் அவுட் சக்ஸஸ்ஃபுல். ஆனால் இசை என்று சொல்லும்பொழுது அப்படி இல்லை. அதனால் பாதி ஒரு ராகத்துலேயும் ஒரு ஹாஃப் தான், 50% தான் நல்லா பாடுவாங்க அப்படின்னா அது ஏற்புடையதன்று அவங்களோட க்ரெடென்ஷியல்ஸில் என்ன பண்ண மாட்டோம், கன்சிடரே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சங்கீதத்தில் விஷயம் தெரிஞ்சவங்க. அதனால் சிறப்பாக பாட வேண்டியது அவசியம். 4 பாட்டு தான் பாடுவோம், 4 பாட்டு நல்லா பாடுவோம், 4 பாட்டு தான் வாசிக்க தெரியும், 4 பாட்டு நல்லபடியாக வாசிக்க தெரியும் அப்படின்னு சிறப்பாக வாசிப்போம். அதில் எந்த பிழையும் இருக்காது, பிழை இல்லாமல் வாசிக்கிறதற்கு தயார் பண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த கலைஞர் வாசிக்கிற ஆர்டிஸ்ட் கூட அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். அதனால ஃப்ரீக்குவன்சி மாறாமல் ஒரு ஸ்வரஸ்தானத்துலேயும் தவறு இல்லாமல் நம்ம அதை ஸ்புரிக்கும் பொழுது இட் கிவ்ஸ் எ ஃபீலிங். எப்படி இருக்கும்? ஒரு சோலாஸ் கிடைக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும், நம்ம சரியாக பாடிருக்கோம் அப்படின்னு. அந்த மகிழ்ச்சி என்பது மிகவும் தேவையானது, அது பாடுறவங்களுக்கு. ஆனால் அதை கேட்கணும் இல்லையா? சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், இசை அறிவு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஈவன் தோ வி ஆர் இக்னரண்ட் ஆஃப் சர்டன் திங்ஸ் என்ன பண்ணோம், இட் டஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதனால் இசை இருந்தால் தான், இசை அறிவு இருந்தால் இது எப்படி வாசித்திருக்கே, ஏன் இந்த ராகம் இப்படி இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கே அப்படின்லாம் கேள்வி எழுப்புவாங்க. ஆனால் இசை அறிவு இல்லைன்னா இதை கொடுத்துருக்குறோம், இதை கேளுங்க, உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள், கிவ் த ஃபீட்பேக், ஹவு டு யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்டால் அவங்களோட அனுபவத்தை மட்டும் பகிர்ந்துக்கிட்டாலே அவங்களுக்கு என்ன இருக்கும், எவ்வளோ தூரம் அது இசை பயனுடையதாக அமைந்திருக்குது நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அதனால் மியூசிக் தெரப்பி என்ன சொல்லும்பொழுது அதில் மியூசிக்கில் வெல்வர்ஸ்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. மியூசிக் உபாயமாக தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, தெரியாகவே இருந்தாலும் தே ஆர் பிட் தே டு நாட் நோ, சும்மா பார்த்துட்டு கேட்பாங்க அவ்வளோதான் அப்படின்னா அதற்கு தேவையான எல்லா செய்திகளையும் அது செய்யும், எல்லா செயல்பாட்டினையும் சிறப்பாகவே செய்யும் அப்படின்றது நம்ம என்ன நிதர்சனமாக புரிஞ்சிக்க முடியும். இது ஒரு சிக் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தினாலும் இது போல் சிறப்பான பலன்கள் கிடைக்கும், பயன்களை பெற முடியும். அது ஹெல்த்தி இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தினாலும் சிறப்பான பயன்களை பெற முடியும். இதற்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஹெல்த் இண்டஸ்ட்ரீஸில் எப்படி இருக்குது, மெடிக்கல் ஃபீல்டில் இது எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு வரப்போகிற பகுதிகளில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.